அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் 5 திடீர் திருப்பங்கள் என்ன, இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 ஆட்சி பெற்று இருப்பதும், குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதும், 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் சாதகமான ஒரு அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால உங்களுடைய குடும்ப பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல தொழில் வளர்ச்சி அதிகரிக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய இறுதியிலே சுக்கிரன் தனது சொந்த ராசியிலேயே சஞ்சரிப்பது, அது மட்டுமில்லாமல் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பது என்பது குறித்தான பல நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக திகழக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கருத்து வேறுபாடுகள் மறைந்து குடும்பத்தில் அமைதி நிலவ இருக்குது. அதனால ஆக்கப்பூர்வமான செயல்கள் அதிகரிக்குங்க. குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள்லேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இருப்பதால சனி பகவானால் பல நன்மைகளை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாங்க. புதன், சுக்கிரன், ராகு மூவருமே உங்களுக்கு சாதகமாக வலம் வருகிறாங்க. அது மட்டும் இல்லாம இதன் காரணமாக உங்களுக்கு வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. எதிர்பாராத செலவு ஏற்படும் பட்சத்துல சமாளித்து விடுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் ரிஷபத்திற்கு குரு பகவான் சஞ்சரிப்பதால குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது மகிழ்ச்சியை அளிக்குங்க. பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்றும் கிடைக்கும் யோகம் அமைந்திருக்குது என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை தெளிவுபடுத்துது. குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி முழுமையாக நிறைவடைவாததால வரனை பற்றி ஒரு முறைக்கு பல முறை தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் மகர ராசியினருக்கும் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல ஆரோக்கியத்திலும் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம், ஆரோக்கிய அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த ஜூன் மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்தவர்களும் கூட இந்த ஜூன் மாதத்தில் குடும்பத்துடன் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சென்ற சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேலாக 7.5 சனியினுடைய தாக்கத்தினால் அலுவலக பிரச்சனைகளினால் மிகவும் வேதனைப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு என்று தாங்க சொல்ல வேண்டும். சிலருக்கு நிறுவன மாற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலையும் இந்த மாதத்தில் கிடைக்க இருக்குது. தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்த கணவன் மனைவி
ஒன்று சேர இருக்கீங்க. வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிய ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பிற முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுது. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு கிரக நிலைகள் 3ஆம் வாரத்திலிருந்து அனுகூலமாக மாறுதுங்க. உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாங்க. உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் அதிக தேவையும் நல்ல விலையும் கிடைக்க இருக்குது. இதன் காரணமாக ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் வருங்க. வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலிப்பதற்கு கிரகநிலைகள் சுபபலம் பெற்றிருக்குது. புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு சாதகமான ஒரு மாதமாகவும் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் சொந்த கட்டிடத்திற்கு தன்னுடைய தொழிலை மாற்றம் செய்ய இருக்கீங்க. இதனால் பல வழிகளில் லாபமே அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலீடுகளில் ஈடுபடும் போது அகலக்கால் வைக்க வேண்டாங்க. படிப்படியாக முன்னேறுவதே உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால தேர்வுகள்ல தன்னம்பிக்கையும் ஆர்வமும் மேலிட இருக்குதுங்க. நினைவாற்றல் சரியான விடையளிக்க துணை நிற்குங்க. வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் குறித்து காலகட்டத்தில் தங்களுடைய ப்ராஜெக்ட்களை முடித்து வெற்றி பெற அனுகூலமான மாதமாகவும் இம்மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா இந்த தருணங்கள்ல பல மாணவ மாணவிகள் கேம்பஸ் இன்டர்வியூ என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலையும் படித்து முடித்த உடனே உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி இருப்பதும் ஜென்ம சனி தோஷம் விலகியுள்ளதும் இந்த மாதம் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படவிருப்பதை சுட்டி காட்டுதுங்க. உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் இருக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை அடைபடும். ஒரு சிலருக்கு சொத்து வீடு அமையும் யோகமும் உள்ளது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சென்ற மாதம் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்பட்டு வந்த உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் இந்த மாதம் நீங்கிவிடுங்க. ஆரோக்கியத்தில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அடிக்கடி ஏற்பட்டு வந்த சோர்வு அசதி ஆகியவை இந்த மாதம் இருக்காதுங்க. மீண்டும் உடலில் புத்துணர்ச்சி உண்டாகுங்க. அதற்கேற்றாற்போல் ராகுவும் உதவிகரமாக அமைந்திருக்கிறாரு. குருவும் இந்த காலகட்டங்கள்ல மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மிக முக்கிய கிரகமாக மாறுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. முக்கிய கிரகங்கள் சாதகமான பாதையில் மாறி வருவதால் இந்த மாதம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட உள்ளது. கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 7.5 சனி அடியோடு நீங்க விளங்க. ஆதலால் பரிகாரம் செய்து கொள்வது நன்மை அளிக்குங்க. சனிக்கிழமை மட்டும் இரவில் உபவாசம் இருப்பது நல்ல பலன்களையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.